ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து சிக்கன் நுகெட் தாங்க. இது எப்படி ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அப்போ தான் நான் உங்களுக்கு சொல்கிறது கிளியராக புரியும். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்குது, கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. ஸோ வாங்க இது எப்படி ரொம்ப சிம்பிளாக செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து சிக்கன் வந்து எடுத்துக்கலாம். ஸோ போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கோங்க, எலும்பு இல்லாத சிக்கன் எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு 3லேருந்து 4 பிரெட் வந்து இப்படி பிச்சு போட்டு நம்ம வந்து மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். ஸோ ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம், ஒரு 5 மினிட்ஸ் போதும். ஸோ இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். உப்பு, மிளகாய்த்தூள், வீட்டில் என்ன ஸ்பைசி பவுடர் இருக்கோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி நான் வீட்டில் இருக்கிறத வச்சு தான் சேர்த்துக்கிட்டேன். ஸோ மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் கரம் மசாலா, அப்புறம் சிக்கன் 65 மசாலா, என்ன ஐட்டம்ஸ் இருக்கோ சிக்கன் 65 மசாலா எது இருந்தாலும் சரி, ஸோ எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ஸோ எல்லா பக்கமும் வந்து ஸ்பைசஸ் வந்து நல்லா ஃபுல்லாக அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி சேர்த்துக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியாகவே ரெடி பண்ணிடலாம். என்னோடய சேனலை இது வரைக்கும் தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வர எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன் ஒன்ஸ் அகெயின். ஸோ இன்னும் நீங்கள் வந்து எனக்கு வந்து சப்போர்ட்டிங்காக இருக்கணும் அப்படி சொல்லி நான் ரெக்வஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இந்த நம்மளுடைய சிக்கன் நுகெட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஷேப்பில் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இதை பாருங்கள், நான் எல்லாமே அதே மாதிரி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இதை வந்து டிப் பண்ணுறதுக்கு வந்து ஒரு முட்டை வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ஒரு முட்டையை விட்டு உடச்சி அதில் உப்பு சேர்த்து நல்லா கிண்டி வச்சுக்கணும். இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய சிக்கன் அந்த ரோல் எடுத்து இதில் முட்டையில் வந்து நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பிரெட் க்ரம்ஸில் வந்து போட்டு எடுத்துக்கலாம். போட்டு எடுத்து இதை வந்து ஆயில் நல்லா சூடாக இருக்கும்போது டக்குன்னு எடுத்து போட்டுடணும். ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சூப்பரான சிக்கன் நுகெட் ரெடி ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து இதை ஸ்டோர் பண்ணணும்னு நினச்சா கண்டிப்பாக ஸ்டோர் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து முட்டையும் அந்த பிரெட் க்ரம்ஸும் நம்ம டிப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரிப்பேர் பண்ணதை அப்படியே ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு லாக் பண்ணி வச்சுட்டு நீங்கள் இதை ஃப்ரீசரில் வைக்கணும். ஃப்ரிட்ஜு கீழே வைக்கக்கூடாது, ஃப்ரீசரில் ஐஸ் ஆகும்ல. ஸோ அந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ நீங்கள் எடுத்து ஜஸ்ட்டு நீங்கள் முட்டையிலையும் அந்த பிரெட் க்ரம்ஸ்லேயும் வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.